Today. First class நம்ம என்ன பார்த்தோம், யோக வசிஷ்டான்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அது யார் எழுதினது, எந்த மாதிரி சமயத்துல எழுதினது எல்லாம் பார்த்து ராமாயணத்துல எந்த இடத்துல இதை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, ராமர் அவரு பால்ய பருவத்துல போயிட்டு எல்லாம் படிச்சுட்டு வரார். திரும்பி வரும்போது நகர்வலம் போயிட்டு நீங்க வாழ்க்கையில என்னன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு வந்ததுனால 4 தம்பிகளும் ராமலட்சுமணன் பரத்து சத்ருக்னன் நகர்வலம் போயிட்டு திருப்பி வரும்போது ஒரு 14 வயசு பையன் வச்சுக்கோங்களேன், அவருக்கு டிப்ரெஷன் வந்துட்டு விஸ்வாமித்திரர் அப்பதான் அந்த யாகத்தை காக்கிறதுக்காக ராமலட்சுமணன் வரும்போது அவனே டிப்ரெஷன் இருக்கான் அப்படின்னு. சோ அங்க இருக்கிற வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், வால்மீகி எல்லாரும் சேர்ந்து என்னப்பா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னும் போது அவர் தன்னோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் சொல்றாரு. போன வாரம் நம்ம ரிஃப்ளெக்ஷன்ஸ் பார்க்கல, அதோட நிறுத்திக்கணும். சோ எல்லாரும் கேட்கும்போது ராமர் என்ன சொல்றாரு, நான் நகர்வலம் போயிட்டு வந்தேன், எல்லாரோட நான் சின்ன குழந்தையில இருந்து நம்ம ஒரு அரண்மனையில எல்லா விதமான ஒரு சகல வசதிகளோட இருந்தேன். எனக்கு ஒண்ணும் தெரியும். சுமதியும் பானும் மியூட் பண்ண சொல்லுங்க, சரியா கேட்கல. சுமதியும் பானு எல்லாரையும் நான் மியூட் பண்ணிடுறேன். Is it okay, Lakshmi, now? Very good. அதனால நான் இந்த நான் என்ன பார்த்தேன் அப்படின்றதெல்லாம் என் மனசுக்குள்ள ரொம்ப டீப்பான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு, அதனால சில ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றேன். இந்த வாழ்க்கை என்ன, அஸ்திரக சர்வே சரா அச்சர சேஷ்டிதா கிமே ராஜ்யேன கிம் போகைஹி கோஹம் கிமிதம் ஆகதம் இப்படின்னு அஸ்திரக எதுவுமே நிலை இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. சர்வே இவத்தே சரா அச்சர சேஷ்டிதாக எல்லாம் இருக்கு, எதுவுமே நிலையா இல்லை, இருக்கு ஆனா எதுவுமே நிலையா இல்லை. கிம்மே ராஜ்யன, இந்த ராஜ்யம் என்ன, ராஜ்யத்தை ஆடுறது என்ன, கிம் போகைகிரி இதுல வர சந்தோஷம் எல்லாம் என்ன விஷயம், என்ன விதமானது. கோகம் நான் யாருன்னு எனக்கு தெரியலையே. கோகம் கிமிதம் ஆகத்தம், இந்த உலகம் இன்னைக்கு இருக்கே இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு நான் என்ன பண்ணேன், தீவிரமா யோசிச்சேன். அதுல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒரு மாதிரி டிஸ்பேஷன், he just landed on dispassion. ஏன் அப்படின்னா என்னன்னா, என்ன எடுத்துன்னு போய் குருகுலத்துல சேர்த்து எல்லா வசிஷ்டர் மாதிரி ஒரு பெரிய குரு கிட்ட எனக்கு குருகுலத்துல எல்லாம் கிடைச்சது. அந்த அறிவு எனக்கு பத்தலையே, அந்த அறிவு எனக்கு வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுக்கலையே, என்னன்னோ சொல்லி கொடுத்தது. ஆனா இந்த கல்வி அறிவு எனக்கு இந்த ஒரு மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ்ல இருந்து, இந்த விதமான ஒரு சோகமான தாக்குதலில் இருந்து எனக்கு வெளிவரதுக்கு அது எந்த விதத்திலயும் ஹெல்ப் பண்ணலையே. நான் எப்படி ஓடிட்டு இருக்கேன், எங்க என்னோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் ஓடிட்டு இருக்கேன். யார் மாதிரி அப்படின்னா, பாலைவனத்துல போகக்கூடிய ஒரு பயணிக்கு தண்ணி தாகம் எடுக்கணும். ஏன்னா பாலைவனம்னாலே ரொம்ப ஹீட் இல்லையா, தண்ணி தாகம். எத்தனை தண்ணி எடுத்துன்னு போக முடியாது, லிட்டர்ல ஒரு தண்ணி லாரியை கூட்டின்னு போக முடியும். தண்ணி தீர்ந்து போயிட்டேன்னா தாகம் எடுக்கும் போது அங்க என்னன்னா காணல் நீர்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது அப்படியே ஆஹா இங்கதான் தண்ணி ஓடுறது, ஆறு ஓடுறது, பக்கத்துல போகும்போது ஆறு தூரமா போயிடுறது. என்னடா இங்க இவ்வளவு தூரம் ஓடி வந்தோம், இங்க ஆறு இல்லையே, அந்த அங்க இருக்கு அப்படின்னு காணல் நீரை நோக்கி ஓடும் ஒரு பாலைவன பயணி போல ஆயிட்டேன் நான். எது இதுவா இது சொல்லுமா, இது எனக்கு பதில் சொல்லுமானா எதுலயுமே எனக்கு பதில் கிடைக்கல. நானும் யோசிச்சேன், எதுல சந்தோஷம் இருக்கு. எல்லாரும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். யாருன்னா துக்கமா இருக்கணும்னு நினைப்போமா, கிடையவே கிடையாது. சோ சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கும் போது என் சந்தோஷத்துக்கு என்ன வேணும்னு நான் யோசிக்கலாம். நம்மள யோசிச்சானா வசதி வேணும்னா என்ன வேணும், நான் சம்பாதிக்கணும். சம்பாதிச்சா பணம் வருது, பணம் வரும்போது நான் வசதிகளை
தேடிக்கிறேன். அந்த வசதிகளால எனக்கு நிம்மதி வந்துச்சு, அவ்வளவு. தேர் ends a matter. I am happy now அப்படின்னா இல்லவே இல்லை. அந்த வர சந்தோஷம் புசுத்தன கொஞ்ச நேரத்திலே காணாம போயிடுறது. ஒரு பெரிய ஆடி கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த காரை வாங்கி வந்து நம்ம காம்பவுண்ட் வால்ல நிறுத்தும் போது ஒரே பெருமையா இருக்கு. The ego is satisfied and the ego feels so elated. அப்படி இருக்கு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வைத்தறிச்சல். அந்த பையன் கிரிக்கெட் ஆடும்போது கண்ணாடி உடைச்சுட்டான், அவ்வளவுதான். ஆடி கார் வாங்கின சந்தோஷம் அதோ கதி ஆயிடுச்சு. சோ வர சந்தோஷம் நிலைக்கிறதே இல்லை. குழந்தை பிறந்தது, அழகான குழந்தை, சந்தோஷமா இருக்கு. 3வது நாளுக்கு அது மூக்குல ஒழுக ஆரம்பிச்சது, மூச்சு திணறது, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த குழந்தைய வந்த சந்தோஷம் காணும். சோ ஒரு சந்தோஷம் வரும்போது பின்னாலே every thing has got, every சுகம், every happiness has got a tail piece of unhappiness. அதான் குருஜி சொல்வாரு, உலகம் கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்கா, லோகம் அசுகம் தான் சொல்லியிருக்காங்க, நிறைய துக்கம் சொல்லல. சுகம் அது போயிடுச்சு, அசுகம். சுகம் வருது, சந்தோஷம், ஹாப்பினஸ், டெய்ல் பீஸா ஒரு சாரோ. பின்னாலேயே ஏதோ ஒண்ணு நம்மள துரத்திக்கிட்டே இருக்கே தவிர எதுவுமே நிலையா இருக்கிறது இல்லையே. இது என்னடா வாழ்க்கை? இந்த மாதிரி ஒரு ரேட்லெஸ்க்காக போயிட்டு இருக்கோம். செல்வம் வந்தா சந்தோஷம்னா செல்வம் வந்தா சந்தோஷம் வருது இல்ல. அந்த செல்வத்தை கட்டி காக்கணும்னு ஒரு பேராசை பின்னாலேயே வருது. அதுக்கு செலவு வரும்போது வந்து நம்ம மனசுல கெட்ட கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வருது. நல்லவனெல்லாம் கெட்டவனா ஆயிடலாம். ஏன்னா பணம் வருது, எந்த மீ மைண்ட் அப்படின்னு வரும்போது, அந்த செல்ஃபிஷ்னஸ் வரும்போது, என் குழந்தைக்கு தான் வேணுமே தவிர உனக்கெல்லாம் வேண்டாம், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நீ எப்படியோ போ அப்படின்ற, நாசமா போ அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம், இந்த மாதிரி கெட்ட எண்ணெல்லாம் எனக்கு இருந்ததே இல்லையே. இந்த செல்வம் வந்த உடனே, இதை காப்பாத்தணும்ன்ற ஒரு பேராசம் வந்த உடனே என் மனசுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வேற வர ஆரம்பிச்சுச்சு. என்னடா இது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சரி, சின்னப்பதான் எந்த வயசுல சந்தோஷம் வரும் அப்படின்னா, பால்ய பருவத்துல கை குழந்தையா இருக்கும் போது எனக்கு பசிச்சு அழுதுதான் நான் பால் வாங்க வேண்டி இருக்கு. என் உடம்புல இருந்து வெளிவரக்கூடிய எக்ஸ்பிரீட்டாவெல்லாம் அதெல்லாம் என்னால சுத்தம் பண்ணவும் முடியல. அதை யாரும் நான் சுத்தம் பண்ணலைன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு, அங்கேயும் அழுக வேண்டும். சோ பிறந்த குழந்தை நிமிஷத்துல இருந்து அழுதுதான் நான் எல்லாத்தையும் சாதிக்க வேண்டியிருக்கு. சரிடா, கொஞ்சம் கை கால் வந்து நல்லா ஆனோன்னு சரியாயிடும் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டது எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. எங்க அக்கா பண்ற மாதிரி நான் பண்ணணும்னா என்னால முடியல. So the physical limitations of age is always there. யவனத்துல அழகா இருக்கு, எனக்கு கண்ணாடியை பார்த்தா சூப்பரா இருக்கு, முடியெல்லாம் அழகா இருக்கு, நான் எவ்வளோ ஷேப்பியா சூப்பரா இருக்கேன், அவ்வளவுதான். 15 வயசுல அவ்வளோ அழகா சூப்பரா நல்ல தலையை ஆட்டி இப்படி போங்க அப்படி போங்க ஓடிட்டு இருக்க. அப்ப வந்து உடம்பு சரியில்லாம போனோன்னு எடுத்துட்டு ஆஸ்பத்திரியில போட்டாங்க, அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. சோ எவ்வளத்துல கூட நமக்கு சந்தோஷம் வெளியானது இல்லை. அந்த ரோபஸ்ட் பாடி இஸ் ஆல்சோ சப்ஜெக்டட் டு ஆல் டிசீசஸ். சரிடா, அப்புறமா நானே நம்ம படிக்கணும்ன்றாங்க, படிக்க வர மாட்டேங்குது, வேலை கிடைக்கணும்ன்றாங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது. சரி, எல்லா லைஃப்ல செட்டில் ஆயிட்ட ஹாப்பினஸ், அப்புறமா குடும்ப பாரம், சம்சார சாகரத்துல எந்த வயசுலதான் நான் எல்லா பொறுப்பையும் முடிச்சுட்டு நான் நிம்மதியா இருக்கிறேன்னா உடம்பு அப்பதான் படுக்க ஆரம்பிக்கும். ஜென்மம், மிருத்து, ஜரா, வியாதி, மரணம்ன்றது எந்த வயசுல வாசலே நின்னுட்டு கதவு மூடுனாலும் இந்த பூதங்கள் மாதிரி கதவு வழியா வந்துருக்கு. So there is no way that we can escape all these things. அப்போ என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுலயுமே இல்லை. அழகா இருக்கும்போது அதுவும் இருக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பெரிய ராட்சசம் இருக்கு. அது என்னன்னா காலம். 2 பேர் இருப்பாங்களா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நியதி அப்படின்னு. அவங்க வந்து கடமை தவறாதவர்களாம். யார் அந்த கிருத்தாங்க? யமதர்மராஜ். கிருத்தா அந்த end of action. When the actions end, the actions will end only when the body fall. அதுல இருந்து உயிரை புடிங்கின்னு போனது யாரு? அந்த யமதர்மராஜன். அவன் கொஞ்சம் கடமை தவறுனாலும் அவனோட வயசு நியதி, இதுதான், this is the rules and regulations. Come on, you can't, அத வந்து நீ தவிர்க்க முடியாது. போ 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 அந்த ஆழத்துக்குங்க அப்படின்னு வந்துட்டு கண்ணு முன்னாலே பயான்னு தூக்கிட்டு போயிட்டான்.
சோ இந்த காலம் வந்து எல்லாத்தையுமே நாகுருக்கு தனஜன யௌவன கர்வம் அரதி நிமிஷா காலா சர்வம். காலம் வந்துடுச்சுன்னா, டைம் வந்துடுச்சுன்னா என்ன இருந்தாலும் டபால் ஒரு நிமிஷத்துல எல்லாம் காணாம போகக்கூடிய அந்த காலம். இதெல்லாம் தாண்டிட்டு நான் எந்த சந்தோஷமா இருக்கிறது. நான் இத பத்தி ரொம்ப யோசிச்சேன். அத்தையாமகனி அகம் அஜ்ஞானோப்பி. நான் வந்து அவ்வளவு பெரிய ஞானி கிடையாது. நான் வந்து ஒரு அஜ்ஞானி தான். இருந்தாலும் விசார கிரியதே மயா. நான் ரொம்ப இத பத்தி நிறைய யோசிச்சேன். எனக்கு என்ன ஒண்ணே ஒண்ணு பட்டுப்பட்டது. என்ன அதுன்னா, ஜாயத்தே மிருதையே யுகோ. மனுஷங்கள்லாம் வராங்க போறாங்க. எதுக்கு போறாங்க? திருப்படியும் வர்றதுக்காக. பிரியதே ஜனநாயச்ச. ஜாயத்தே மிருதையே யுகோ பிரியதே ஜனநாயாச்ச. ஆவறாங்க, வராங்க, போறாங்க, திருப்பிய வராங்க. பரத்தர பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு அப்படின்ற இந்த சைக்கிள் போய்கிட்டே இருக்கே தவிர, என்னைக்கு நான் அந்த வெண்ணாமை போயிட்டு கெட்ட எனர்ஜி டு கேட்டபல்ட் அவுட் ஆஃப் திஸ் சர்க்குலர் திஸ் திங் அப்படின்னு நான் யோசிச்சேன். எனக்கு புரியல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, ஞானிகள் எல்லாம் இதையெல்லாம் கடந்து இருந்தாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த ஞானம் எனக்கு எப்படி கிடைக்கும்? நீங்க எனக்கு அந்த ஞானத்தை இப்ப கொடுக்கலன்னா, நான் சித்திரத்தில வரைந்த ஒரு பதுமை போல இருப்பேன். என்னால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறுத்துறாரு. ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க சொல்லணும். இந்த மாதிரி யாரானா ஞானிகள் இருந்தாங்களா? இருந்தாங்க அப்படின்னு ஒரு சில. அப்ப வந்து வால்மீகி சொல்றாரு, அப்பா இந்த மாதிரியே தான் இருந்தாரு. எல்லாம் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. இப்ப உனக்கு இதுக்கு மேல தெரிய வேண்டியது எதுவுமே இல்லை. நீ நல்லா யோசிச்சிருக்க. நல்லா யோசிச்சு உனக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிடுச்சு. இனி மேல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவுமே இல்லை. இந்த ஆனாலும் நீ தெரிஞ்சுட்டதெல்லாம் கரெக்ட். இதுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு ஒருத்தர் வந்து சுகமணிவர் பிறந்த உடனே 16 வயசு. அவருக்கு எல்லா விதமான ஞானத்தோட பிறந்தார். அந்த ஞானியா அவர் பிறந்தார். அப்ப கூட அவங்க அப்பா இந்த மாதிரி தன்னோட ஒரு இந்த மாதிரி ராமர் மாதிரி தான் விசாரிச்சுதான் சொல்லுறது. அப்பா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, ஆனா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்றதுக்கு யாரானா ஒரு குரு வேணும். குருவினா கதி நகி. எனக்கே எல்லாம் தெரிஞ்சாலும் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சரிதான், கரெக்டே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு குரு வேணும். அதனால நீ என்ன பண்ற, ஜனக மகாராஜ் போயிட்டு எல்லாம் கத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து உன்னை ஞானின்னு ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சுகமுனிவர் வந்து ஜனக மகாராஜா கிட்ட வந்தார். இவர் நினைக்கிறார் நான் ஞானி. அவர் ஜனக மகாராஜா, ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு அரசன். அவன் வந்து லக்ஸுரியில இருக்கான், அரண்மனையில இருக்கான். அவருக்கு எனக்கு என்ன ஞானம் கொடுக்க முடியும்? அப்பா ஏதோ சொல்றாரு, ஆசைப்படுறான், சரி நம்ம போய் சேரலாம் அப்படின்னு அவரு ஜனக மகாராஜாவோட அரண்மனைக்கு போய் நிக்கிறார். அவரு ராஜரிஷி, அவருக்கு எல்லாம் தெரியும். சுப்பிரமணியவர் வந்து வாசல்ல நிக்கிறாருன்னு தெரியும் அவரு. ஆனா வந்து 7 நாட்கள் வந்து அவரை கண்டுக்கிறதே கிடையாது. கண்டுக்கிறது மட்டும் இல்ல, அவங்க மேல குப்பையை தூக்கி போடுறது, எல்லா விதமான டிஸ்கிரேஸும் அந்த 16 பையனுக்கு வர மாதிரி சாப்பாடு கொடுக்கறதுல, அவன் உட்கார்ந்து அவனை யாரும் மதிக்கல, அவன் கண்ணிக்கிறதே தெரியல, அவன் தலையில அழுக்க போடுறது, அவன் தலையில தண்ணியை போடுறது, இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்றாரு. 7 நாள் கழிச்சு மரியாதையோ மரியாதை. அந்த தட்டுல சாப்பாடு, பட்டு பீதாம்பரம் எல்லாம் கொடுக்காரு. அப்ப ஜனக மகாராஜா சொல்றாரு, நீ நிஜமாவே ஞானி. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீ வந்து எவ்வளவு சரி சமமா பார்த்த, அதனால நீ ஞானிதான் அப்படின்னு வரும்போது வியாச பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். சோ அந்த மாதிரி உனக்கு இப்ப எல்லா ஞானமும் தெரிஞ்சாலும் நீ ஞானி, உனக்கு தெரிஞ்சதை வந்து ஒரு பாகுபாடோட ஒரு விதமான இதுவோட உனக்கு சொல்றதுக்கு ஒரு குரு வேணும். இப்ப உனக்கு சரியான குரு வந்து வசிஷ்டர் தான். அதுக்கு முன்னால விஸ்வாமித்தர் வந்து அவரை நல்லா சொல்றாரு, நீ ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கப்பா, எல்லாமே நீ சரியாதான் யோசிச்சிருக்க, அதனால உனக்கு நீ வந்து மகாமனக, நீ வந்து ரொம்ப
மாதிரி இவரோட கதைய வால்மீகி பரத்வாஜர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா? அந்த மாதிரி நீ இப்போ ஓஹோ மகாமனகா இருக்கா, நீ இனிமேல தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவுமே இல்ல. ஓ ராகவா நேயம் அந்யதா நா அஸ்தி, இதுக்கு மேல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவுமே இல்ல. ஓ ராகவா ஞானம் அந்யதா ந அஸ்தி, இது மேல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவும் இல்லை. ஞானவதாம் வரக, ஞானங்களிலேயே நீ சிறந்த ஞானியா இருக்க. அதுவும் எப்படி? ஸ்வயாவேவ சூக்ஷ்ம புத்தியா, உன்னோட சூக்ஷ்ம புத்தியாக நீ எல்லாத்தையும் சர்வம் விஞ்ஞானவதான் நசி, எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டவனா நீ ஆயிட்ட. எப்படி? அப்ப என்ன வேணும் நமக்கு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு சூக்ஷ்ம புத்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்பதான் புரியுது. சோ இந்த சூக்ஷ்ம புத்தி வச்சுட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம், ராமருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இது சொல்லும் போதே யாரு சொல்லிட்டு இருக்காங்க, அந்த கதையை மறந்துடாதீங்க. வால்மீகி பரத்வாஜருக்கு சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்காரு? ராமருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது, எப்படி அவர் இதெல்லாம் தாண்டி திருப்பி ராஜாராமனாவும் சீதாராமனாவும் தசரத ராமனாவும் எப்படி இருந்தாரு, எல்லா ஒரு விதமான ஒரு அவரோட கடமைகள் எல்லாம் எப்படி கடமை தவறாத செஞ்சாரு, துக்கா மேலு கீழே எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்தாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த கதைக்குள்ள வந்தோம். எங்க ஆரம்பிச்சது? அவரோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் நம்ம இப்ப பார்த்து முடிச்சுட்டோம். இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்க்கு எனக்கு நீங்க ஆன்சர் தரலன்னா நான் சித்திரத்தில் வரைந்தவனை போல் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியது அந்த அரசபையில் இருக்கக்கூடிய ஞானிகள். யார் யார் இருக்காங்க அந்த அரசபையில? விஸ்வாமித்திரர் இருக்காரு. விஸ்வாமித்திரர் எதுக்கு வந்தார்? அவரை கூட்டின்னு போயிட்டு அந்த யாகத்தை சேஃப்கார்ட் பண்றதுக்காக ராமலட்சுமணன் கூட்டிட்டு அவர் வந்திருக்கார். வால்மீகி இந்த கதையை சொல்லிட்டு இருக்காரு. So he is also there in the seat. And வசிஷ்டர் குலகுரு அவரும் அங்க இருக்கார். இந்த 3 பேரும் இப்ப இவருக்கு அனுமதிக்காக இது பரவிடுச்சு. இது இந்த ஒரு டயலாக் பிட்வீன் ராமா அண்ட் வசிஷ்டர் டேஸ் எண்ட் ரொம்ப நாள் நடந்ததாம். அதனால ஒவ்வொரு தசரத மகாராஜோட சபையில ராமபிரான் ஏதோ பேசுறாராமா அப்படின்னு எல்லாரும் சபைக்கு ஓடி வந்துடுறாங்க. ஓடி நிற்கும் போது அப்போ விஸ்வாமித்திரர் எல்லார்கிட்டையும் சொல்றாரு, பாருங்க சின்ன பையன் எவ்வளவு தூரம் யோசிச்சுட்டு இருந்தான். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம யோசிக்கலன்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸ் மழுங்கிடுச்சுன்னு அர்த்தம். Come on, let's all reflect on all these things. இவர் என்ன ராமர் சொன்னதெல்லாம் நிஜமா? நீ வாழ்க்கையில எல்லாரோட ஒரு நம்மளோட பயோகிராபி எழுதுனாலும் இது மாதிரி தான் இருக்கு. This is the same biography of everybody. பட் நம்ம என்ன பண்றோம்? அந்த இடத்துக்கு தாண்டி 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 போயிடுறோம். அந்த இடத்துல நின்று யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு நேரம் நமக்கு அதை யோசிக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு யாரும் சொல்லியிருந்தா? கல்வி அறிவு ஸ்கூல்ல யாரும் சொல்லி தரல. அப்பா அம்மா நம்மளை வளர்த்து ஆளாக்கி ஒரு வேலையை பிடிச்சு நம்ம ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுலயே தான் இருந்தாங்களே ஒழிய அம்மா இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அவங்களுக்கும் புரியலையானோ அவங்க சொல்லி தரலையானோ சொன்னதை நமக்கு ஏறலையானோ. We never stood there for a minute and அதை பத்தி நம்ம யோசிக்கணும். Let's all ask ourselves that we are here now today at least to reflect on what was Rama's reflection. So அந்த ஞானம் எப்படி வரப்போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபைக்கு எல்லாரும் வந்த உடனே இந்த சூக்ஷ்ம புத்தி என்ன, ஓஹோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க சூக்ஷ்ம புத்தி வேணுமா? ஷார்ப் இன்டெலிஜென்ட் அண்ட் சட்டில் இன்டெலிஜென்ட். ஷார்ப் இன்டெலிஜென்ஸ் இஸ் அனலைசிங் இன் நேச்சர். கெமிஸ்ட்ரி புரியணுமா, வாழ்க்கை புரியணுமா, நீ ஒரு பேங்க்ல என்ன பணம் போடுறது, வாழ்க்கை எப்படி நடத்துறதுன்னு தெரியணுமா, யூ மஸ்ட் ஹேவ் a sharp intelligence. அனலைசிங் கெப்பாசிட்டி வேணும். ஆனா இந்த மாதிரி ஒரு ஹையர் நாலேஜ புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த சூக்ஷ்ம புத்தி வேணும். அந்த சூக்ஷ்ம புத்தி வேணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன், நம்மளோட ஒரு கான்சியஸ்னஸ்ல அந்த ப்ரிப்பரேஷன் இருக்கணும். எப்ப வரும்? By taking births after births after birth, every birth there is a
இன்னைக்கு குருஜி பேசுறது ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு பர்த்லயும் ரொம்ப நல்லா இருந்ததுல, ஒவ்வொரு பர்த்லயும் we are evolving and Guruji said in between ஒரு கேள்வி கேக்குறாங்க அம்மா, in between births is the soul is there in the evolution, is it purifying? He said no, if you want to get purified you have to take a human birth. என்ன மாதிரி ஒரு ஞானம், you have to take a human birth. அப்போ நமக்கெல்லாம் ஒரு ஹியூமன் பர்த் வந்திருக்கு, ஒரு குரு வந்திருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணணும்ன்ற ஒரு ஆட்டிடியூடோட இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கோம். இது எல்லாமே என்னப்பா ஜனனி குட்டி பொண்ணு அது கூட உட்கார்ந்து கேட்கறது. இந்த வயசுல நம்ம கேட்டு இருந்தானா நம்ம வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும் இல்லையா, இல்லைங்களா? சோ அட்லீஸ்ட் நம்ம இப்ப நான் கேட்கிறோமே, இப்பவும் கேட்காதவங்க இருக்காங்க இல்லையா? சோ இப்பனா நம்ம கேட்கிறோமே. சோ நம்ம எந்த வயசுல அப்ப ஜனனியோட சோல் எவ்வளவு இவால்வ் ஆயிருக்கணும், எவ்வளவு மேல ஏறி 30 வயசுலயே வந்து எல்லாம் உட்கார்ந்து குழந்தை குட்டிங்க வச்சுட்டு எவ்வளவு பெரிய பொறுப்பு, அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு 1 மணி நேரம் பாட்டி சொல்றதை கேட்கணும்னு உட்கார்ந்து இருக்கா இல்ல. சோ இந்த மாதிரி இவால்வ் ஆகும் போதுதான் நம்மளோட கான்சியஸ்னஸ்ல இருக்கக்கூடிய அந்த இம்ப்ரெஷன்ஸ் நம்மள இந்த மாதிரி ஒரு சூக்ஷ்ம புத்திக்கு இழுத்துன்னு போயிட்டு இத நமக்கு புரிஞ்சிக்க கூடிய, இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இந்த இடத்துலதான் அப்ப விஸ்வாமித்திரர் சொல்றாரு, பாரு உனக்கு வந்து கேள்வி வந்துடுச்சு, உனக்கு பதில் கிடைச்சே ஆகணும். உனக்கு பதில் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா நம்ம குலகுருவாகிய வசிஷ்டர் தான் கொடுக்க போறார். அதனால வசிஷ்ட பகவானே நீ இவர் கேட்டுக்கிறார், இந்த குழந்தைக்கு தயவு செய்து நல்லது சொல்லுவார் அப்படின்னா இதோட அந்த வைராகிய பிரகரணம் நான் சொன்னேன் இல்லையா, 6 பிரகரணாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதோட வைராகிய பிரகரணம் முடிச்சு அடுத்தது என்ன, மோட்ச பிரகரணம். அதாவது what should the seeker do? Now Rama, who was just a ராஜா ராமனா குழந்தையா இருந்த தசரத ராமனா இருந்தவருக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்ததால he has become a seeker. இங்க நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம், எதுக்காக உட்கார்ந்து இருக்கோம்? ஏதோ வந்து வசிஷ்டர் சொன்னாராமா ராமருக்கு, அவருக்கு ஞானம் வந்ததா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க கூடிய மேலும் மேலும் விஷயங்கள் கத்துக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வரும்போது நம்ம எல்லாரும் சீக்கர்ஸ் ஆயிட்டோம். சோ தேடின முமுக்ஷுனா மேல போறதுக்கான ஒரு வழியை தேடக்கூடியவன், அந்த மாதிரி முமுக்ஷுவார். அந்த சமயத்துல விஸ்வாமித்திரர் என்ன சொல்றார் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நீ முயற்சி செய்யணும், நீதான் அதை தேடின்னு போகணும். அதுக்கு அவர் கொடுக்கிற ஒரு டாபிக் செல்ஃப் எஃபர்ட். செல்ஃப் எஃபர்ட் எல்லாம் நம்ம யோக வசிஷ்டால மற்றும் குருஜியோட 15 வருஷமா இருக்கும். அவர் சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டு நான் வந்து குருஜி என்ன சொன்னார், டப்பா எந்த ஒரு நிமிஷத்துக்கு நம்ம குருஜி தான் சொன்னா சொல்ல முடியும். அந்த அவ்வளவு நேரத்துக்கு நான் கரைச்சு குடிச்சிட்டேன். ஆனா இது எல்லாமும் என்னோட வாழ்க்கையில நான் கடைபிடிக்கணும் அப்படின்னா குருஜி சொன்னது இந்த காதல் இருந்து பிரயோஜனம் இல்லை, அது இங்க இருக்கணும், அது இங்க இருந்து இங்க போய் அது என்னோட செயலா மாறணும். அது என்னோட செயலா மாறணும்னா அதுக்கு ஒரே வழி, I have to read scriptures. பெரிய பெரிய விஷயங்கள் என்னெல்லாம் ஸ்கிரிப்சர்ஸ், எதெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுதோ அதெல்லாம் ஸ்கிரிப்சர்ஸ். அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் நான் படிக்கணும். எப்படி படிக்கணும்? பத புஸ்தகம் படிக்கிற மாதிரி, அந்த படிக்கிற மாதிரி ராத்திரி படிக்க கூடாது. படிச்சு 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 அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி புரியணும். என்னடா இந்த இடத்த எனக்கு புரியல, தேடின் போ ஒரு குருவை, இதை புரிய வைக்கக்கூடிய ஒரு குருவை. அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். நான் நிஜமாவே வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். ஏன்னா எனக்கு ரெடி ரெக்கனர் மாதிரி இந்த ரூம்லயே இருக்காரு. நான் என்ன வேணாலும் போய் உடனே ஹஸ்பண்டை கேட்பேன், அவர் வந்து எனக்கு சொல்லுவார். அதே மாதிரி அவரே தானே நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். சோ இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி தெளிவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை எனக்கு பகவான் கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப கிருத்தஜ்ஞா அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப 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 அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம். வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்ல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது if I waste my time, I am committing a very
வெரி ஹீனியஸ் கிரைம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரிதான் பானுவும் நானும் அடிக்கடி வந்து இத பத்தி பேசுவோம். அப்பர்ணாவும் நானும் அடிக்கடி பேசுவோம். சோ நம்ம எல்லாம் இத பத்தி பேசி 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 நமக்கு வந்து தெளிவு வர்றதுக்கு ஒரு குரு இருக்காரு இல்லையா. சோ ஒரு குரு கிட்ட போயிட்டு தெளிவு அடைஞ்சு போடுறதுக்கு தான் செல்ஃப் எஃபர்ட். இந்த செல்ஃப் எஃபர்ட் வர்றதுக்கு நமக்கு வந்து ஒரு கர்மா வேணும். என்னோட தலைவிதி, நான் எவ்வளவுதான் அந்த தேசிய கிளாஸ் போகணும்னாலும் சனிக்கிழமை சாயந்தரமா பார்த்து ஏதோ ஒரு வேலை வர்றது என் தலையை நான் பண்ண பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. சோ திஸ் இஸ் த பாஸ்ட் கர்மா. இந்த பாஸ்ட் கர்மா என்ன பண்றது, நம்ம காலை பிடிச்சு இழுக்கிறது. நான் போகணும், நான் யோகா சிஸ்டர் கிளாஸ் போகணும் அப்படின்னா வந்து நிக்கிறாங்க 4 பேர். அவங்களுக்கு சமைக்கணும், ராத்திரி டின்னர் பண்ணணும் அப்படின்னும் போது யோகா சிஸ்டர் யோன்னு ஓடி போய் சோ இது அப்புறம் ராத்திரி உட்காந்து வருத்தப்படுறாங்க. கடவுளே, ஏன் எனக்கு சனிக்கிழமை பார்த்துதான் எல்லாரும் வரணுமா, வெள்ளிக்கிழமை வரக்கூடாதா, இல்ல நாளைக்கு வரக்கூடாதா, இது 1 மணி நேரம் 6 மணிக்கு வரக்கூடாது, 5 மணிக்கே வந்து கவிதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நொந்துப்போம் இல்லையா. சோ இது வந்து நம்மளோட பாஸ்ட் கர்மா. நீ எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு காலை பிடிச்சி எடுக்கிறது. இங்க என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, பாஸ்ட் கர்மா இருக்கு, நீ பண்ண பாவம், உன்னால மேல ஏற முடியாது. ஆனா the present is more potent than the past. இந்த பிரசன்ட்ங்கிறது அதை விட சக்தி வாய்ந்தது. நீ இந்த பக்கம் திரும்பிப்போ. பாஸ்ட் கர்மா நொந்து நூலாயிட்டு இருக்காத. அடுத்த வாரம் என்ன பண்ணணும், 5 மணிக்கு எல்லாருக்கும் யாரு நான் போன் பண்ணி வரேன், கொஞ்சம் இருங்க 6 மணிக்கு வாங்க, இல்லைன்னா நாளைக்கு வாங்க, நான் வந்து அவசரமா இப்ப வந்து உங்க பொண்ணை பார்க்கணும், நீங்க அவசரமா போகணும் இருந்தாங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் வந்து என்ன பண்ணீங்க, உங்க பொண்ணுக்கு பிரசவ வலி வந்தாச்சு, அப்ப நீங்க அவகிட்ட ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். அப்ப ரிலேட்டிவ்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க, அம்மா போயிட்டு வாங்க, இந்த மாதிரி நான் பொண்ணுக்கு பிரசவ வலி இருந்துச்சு, நான் போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அதுக்கு நீங்க கொடுக்குற முக்கியத்துவத்தை இதுக்கு கொடு. இந்த எவ்வளவு தூரம் நீ முக்கியத்துவம் கொடுக்குறன்றத பத்தி தான் your presence is more potent than the past karma அப்படின்னு சொல்லி ஒரு 1 மணி நேரம் நீ உனக்காக செலவழிக்க முடியல, எல்லாத்தையும் தள்ளிவை. எல்லா குருஜி நம்ம வீட்டுக்கு வரான்னு சொன்னா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வராங்க நான் போய் பார்க்கணும் சொல்லுவோமா. இன்னைக்கு வந்து குருஜி வராரு அப்படின்னா அடிச்சு பரண்டு ஓடுறோம் இல்ல. அப்போ நம்ம மனசுல நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தரோமோ அது வந்து மேலோங்கி நிற்கும். நீ இதுக்கு முக்கியத்துவம் தா, செல்ஃப் எஃபர்ட்டுக்கு முக்கியத்துவம் தா. நீ செல்ஃப் எஃபர்ட்டுக்கு முக்கியத்துவம் தர 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 உன்னோட பாஸ்ட் கர்மா வீக் ஆயிண்டே வரும். என் தலைவிதின்னு சொல்றத நிறுத்து, எனக்கு இதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலன்னு சொல்றத நிறுத்து, எல்லாருக்கும் கொடுத்து வை. இது வந்து கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றாரு. எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்றது கேவலம். நீ அதை ஒத்துண்டியா? கேவலங்கிறாரு அவர். அந்த மாதிரி ஒத்துக்காத, இது என் தலையெழுத்துன்னு சொல்லாத. இந்த மாதிரி அப்பா சொல்வார் இல்லையா, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லவே கூடாது. ததாஸ்தும் சொல்லிடும். தேவதைகள் போயிட்டே இருப்பாராம், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, ததாஸ்து, அவ்வளவுதான், இருந்த அதிர்ஷ்டமும் ஓடி போச்சு. So we have to make effort, always overcoming the past karma. Past karmaக்கும் present இருக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கத்தான் செய்யும். கான்ஃபிளிக்ட் இல்லாம இருக்கவே இருக்காது. எவ்ரி மினிட் there is a conflict. அந்த கான்ஃபிளிக்ட நான் தான் ஜெயிக்கணும், கர்மா ஜெயிக்க கூடாது. நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்ட் கர்மாவை மீறிண்டு நம்ம இந்த டெலிஜென்ட்லி analyzing the scriptures and going towards knowledge நமக்கு இருந்தாதான் அந்த ஞானம் நமக்குள்ள தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. So the present is very very potent. அதை மட்டும் நம்ம வந்து கட்டாயம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நம்ம கான்சியஸ்னஸோட நம்ம பியூரிஃபை பண்ணிட்டே இருக்கோம். வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்பா சொல்ற மாதிரி கான்சியஸ்னஸ் இஸ் லைக் a mirror. அந்த கண்ணாடி முன்னால நான் போய் நின்னா என் உருவம் தெரியுது, நான் போன அப்புறம் அப்பர்ணா நின்னா அப்பர்ணா உருவம் தான் தெரியும், என் உருவம் மேல அப்பர்ணா உருவம் தெரியாது ஒரு நாளும். ஆனா
அந்த பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்ஷனுக்கு அந்த கண்ணாடி சுத்தமா இருக்கணும். அந்த கண்ணாடின்றதுதான் என்னோட கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ்ல கதைகள் போயிட்டே இருக்கு. எப்படி டிவி ஸ்கிரீன்ல விஜய் போட்டா, விஜய் டெலிவிஷன் போட்டா அந்த கதை, பாகியலட்சுமி வருது, இல்ல சன் டிவி போட்டா ஒரு சினிமா வருது, மாறி 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 வருதே ஒழிய அந்த ஸ்கிரீன் அப்படியே தான் இருக்கு. கண்ணாடியில நான் அழகா இருக்கும் போதும் பார்த்தேன் அதே கண்ணாடி, இந்த கண்ணாடி நான் 12 வயசுல பார்த்துட்டேன். அழகா இருக்கும் போது இதே கண்ணாடி தான், வயசான போதும் இதே கண்ணாடி தான், மொட்டை அடிச்ச போதும் இதே கண்ணாடி தான், முடி இவ்வளவு நீளமா இருந்த போதும் இதே கண்ணாடி. அப்போ எல்லா உருவமும் அதுல பதிஞ்சிருக்கா? இல்ல. அந்த மாதிரி நம்ம கான்சியஸ்னஸ்ல இம்ப்ரெஷன் பதிய 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 அந்த இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் வீக்கன் ஆகினே வரணும். ஒரே வழி இம்ப்ரெஷன்ஸ் அயன் பண்றது. ஹிப்போகாம்பஸ்ல சுருக்கமா வரும்னு புரிஞ்சு சொல்லிருக்கா இல்லையா? அது அயன் பாக்ஸ்ல எப்படி துணி சுருங்க ஆயிடுச்சுன்னு அயன் பண்றோம்ல, அந்த மாதிரி அயன் பண்ணி என்னோட இரு இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் நான் டீப்பர் இம்ப்ரெஷன்ஸ் ஷேலோ பண்றதுக்கு ஒரே அயன் பாக்ஸ். எது அயன் பாக்ஸ்? மெடிடேஷன், தியானமும், கிரியா, சாதனா, சத்சங், சேவா, இதெல்லாம் தான் நம்மளோட அயன் பாக்ஸ். சோ நம்ம கான்சியஸ்னஸ் பியூரிஃபை பண்ண 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 அதுல எல்லாம் போயிட்டு இருக்கும். அப்பதான் நமக்கு முக்கியமான சில விஷயங்கள் நமக்கு புரியும். என்னது முக்கியமான விஷயங்கள்? நம்ம வாழ்க்கையில எதுடா உண்மை? சோ இங்க நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் ரியல் அண்ட் அன்ரியல். சோ முதல்ல அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். எது ரியல் எது அன்ரியல்னு நமக்கு தெரியல. மாயா அப்படின்ற அந்த மாயா யாரு? அந்த பிசிக்ஸ் டீச்சர், அவங்கதான் மாயா ஐயர். அவர் அந்த மாயாவா இல்ல. So we must understand before we get out of this vairagyam. மாயான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ரியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அன்ரியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப எது ரியல்? நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம், ரியல். It is real. How can you say that என் எதிர உட்கார்ந்துருக்க எங்க ஹஸ்பண்டும் இங்க உட்கார்ந்துருக்க அப்பனாவும் நீங்களாம் பார்த்துருக்கு, நீங்களா அன்ரியல், எல்லாமே மாயா அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு தூரம் நான் புரிஞ்சுட்டு சொல்றேன் அப்படின்றதுதான் இருக்கு. யார் மாயா, எது மாயா? So அப்ப I have to have a proper definition for what is real and what is unreal. Then if I என்னடா ரியாலிட்டி எல்லாம் தாண்டா ரியாலிட்டி அப்படின்னா அதுலயே the definition is not correct. So what is the correct definition for real? That which is always. ரொம்ப சிம்பிள் டெஃபினிஷன். என்றைக்கும் இருப்பது ரியல். அதற்கு தோற்றமும் கிடையாது, அழிவும் கிடையாது. இப்ப என் எதிர்க்க இருக்கிற அப்பர்ணா ரியலா இல்ல அப்படின்னா 45 வருஷத்துக்கு முன்னால அப்பர்ணா இல்ல. ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறமா அப்பர்ணா இல்ல. அப்போ அப்பர்ணா என் எதிரே இருக்கிறதுக்கு இப்போ 5 மணிக்கு வர 6 மணிக்கு அவ வீட்டுக்கு போயிட்டு போறேன், என்ன எதிரே இல்ல. அப்பனா எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்றதுக்கு there is a கால அளவு இருக்கு. இன்னைக்கு பிறந்த டேட்டு, எக்ஸ்பைரி டேட். சோ அப்பனா என்ற ஒரு ஒரு பொண்ணு இருக்கிறதும் அழியறதுக்கும் ஒரு கால அளவு இருக்கு. நான் இருக்கிறதும் இல்லாததுக்கும் கால அளவு இருக்கு. இந்த வீடு இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் கால அளவு இருக்கு. ஒரு பூகம்பம் வந்தா எல்லா வீடும் காணும் இல்லைங்களா? வெள்ளம் வரும்போது எல்லார் வீட்டு பார்த்திருக்கோம்ல நம்ம டிவில, எல்லார் வீட்டு ஃப்ரிட்ஜும் டிவியும் மிதந்து ஓடின்று. சோ அப்போ அந்த எதற்கு தோற்றமும் அழிவும் இருக்கிறதோ, தோற்றமும் மறைவும் இருக்கிறதோ, அது எல்லாம் ரியல் இல்ல. தள்ளி வச்சுட்டு காலம் போடுங்க. ரியல் அன்ரியல் இது இருக்கு. இந்த படம் இருக்கு, குறிஞ்சி படம். இது கீழே விழுந்து தொலைஞ்சு போலாம். அதெல்லாம் இல்லைன்னா நான் யாரும் தொலைச்சிடலாம். என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இல்ல. ஸோ எதெல்லாம் இருக்கிறதோ, இருப்பது ஏதாவது ஒரு நேரத்தில் இல்லாமல் போகுமானால் அதை இந்த காலத்துல போடுறது அன்ரியல். சோ இப்படியே எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டே வந்தா ரியல்ன்ற காலத்துல எதுவுமே இருக்காது. அப்ப எதுவுமே ரியல் இல்லையா? சத்தியம் ரியல், என்னைக்குமே இருக்கக்கூடியது ரியல்.
ஆனா இந்த சத்தியத்தை நான் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில நான் உணரணும் அப்படின்னா அந்த சத்தியத்தோட ஒரு ஆஸ்பெக்ட் எனக்குள்ள இருக்கு. அந்த ஆஸ்பெக்ட நான் தொட்டுட்டேன்னா நான் சத்தியத்தை தெரிஞ்சுட்டேன்னு அர்த்தம். அப்போ சத்தியம் சாஸ்வதமானது அப்படின்னு எனக்கு புரியும். அது என்னடா அது சத்தியத்தோட which aspect of me is inside the consciousness? I am not able to understand the consciousness. I am not able to feel the consciousness. அப்போ அந்த கான்சியஸ்னஸ்க்கு ஒரு ஏதோ ஒரு குணாதிசயம் இருக்கும். ஏதோ ஒண்ணு அந்த சத்திய சாஸ்வதமான அந்த சத்தியத்துல சாஸ்வதமா இருக்கும். அது என்னன்னா எனக்குள்ள இருக்க அந்த ஒரு மனித நேயம் அப்படின்னு அப்பா அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, அந்த மனித நேயம் அத நான் ஏதோ ஒரு சமயத்துல என்ன உணர வைக்குது. ஒரு சீரியல்ல கூட அப்பா அந்த அம்மாவும் அந்த பையனும் அந்த ஒரு அன்பு வரும்போது அதை பார்க்கும்போது அது சீரியல்னு தெரியும், அது அந்த பையனோட நிஜ அம்மா இல்லைன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் அந்த ஒரு சீன் பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்க ஒரு குழப்பழன்னு ஆகுது இல்லையா, ஏதோ ஒண்ணு உள்ள அசையுது இல்லையா. அது எது நம்மள அந்த மாதிரி ஆட்டுது. அன்னைக்கு நீங்க பார்த்திருக்கலாம். எனக்கு நாங்க 2 பேர் பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த பாகியலட்சுமி சீரியல்ல அந்த அம்மாவும் பையனும் அந்த மாதிரி ரியல் அம்மா பையன் வரும்போது இப்படி என்னவோ பண்ணுச்சு இல்லையா. Not that we are crying. Tears were there out of something that is melting inside. What is that melting? Solidified love, which we have not expressed. When the solidified love dissolves, melts and start expressing as the கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணீர் வரும்போது என்ன நடந்ததுன்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சானா எனக்குள்ள இருக்கிற that realm which is only love. I have touched upon this touching upon the real love that is inside me is a reality. So in the reality ரியலா நம்ம உணரணும்னா அந்த அன்பை நம்ம உணரணும். இந்த அன்பு, இந்த ஆனந்தம், அதே மாதிரி ஒரு அன்எக்ஸ்பிளிகபிள் ஆனந்தம் எதனாலேயும் கிடையாது. அது இருந்தாதான் then we are understanding, we are touching the reality in us. So அப்போ நம்ம எது ரியல்? கான்சியஸ்னஸ் இஸ் ரியல், சாஸ்வதம். அந்த கான்சியஸ்னஸ் I cannot enjoy or feel the consciousness that is inside me, but there is one aspect of that consciousness is such chit anandam. அந்த சித்தத்தோட கேரக்டர்ஸே சத்தியமும் ஆனந்தமும். சத்தியம்னா சாஸ்வதம், என்னைக்கும் இருக்கும். அது கழிவே கிடையாது. அப்போ அதோட ஆஸ்பெக்டா இருக்கக்கூடிய அந்த அன்புக்கும் அழிவு கிடையாது, அந்த ஆனந்தத்துக்கும் அன்பு கிடையாது. சோ அன்பு ஆனந்தம் எந்த காலத்துல இருக்கு? ரியல் காலத்துல இருக்கு. மத்த எல்லாமே அன்ரியல் காலத்துல போயிடுச்சு. அப்போ வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நொந்து நூலாயே விரக்திக்கு போவோம். அந்த மாதிரி ஒரு டிஸ்பேஷன் மரண வைராக்கியம் சொல்லுவோம் இல்லையா. பிரசவ வைராக்கியம், மரண வைராக்கியம், அலாப வைராக்கியம், லாபம் இல்லாத வைராக்கியம். அந்த மாதிரி வைராக்கியம் நமக்கு வரக்கூடாது. அது வேஸ்ட். அது பிரசவ வைராக்கியம் சொல்ற நீ மேல பாரு, இதோட லாஸ்ட் அப்படின்னா 2வது வருஷம் இன்னொரு குழந்தை பிறக்கும். கொண்டாட்டி செத்து போயிட்டா நானும் அந்த நெருப்பிலேயே குதிக்கிறேன் கத்துறவன் கொண்டாட்டி செத்து போய் 4வது மாசம் புதுமா பிள்ளைன்னு சொல்லுவான். அவன் பொண்ணு தேட ஆரம்பிச்சிடுவான். சோ அந்த மரண வைராக்கியம், அந்த பிரசவ வைராக்கியம், அலாப வைராக்கியம் எல்லாம் வைராக்கியமே கிடையாது. சாஸ்வதமா ராமருக்கு வந்த வைராக்கியம் born out of discrimination of the intellectually understanding the life and reflecting on it. That reflection brings certain amount of dispassion in you based on discrimination. அதுதான் வைராக்கியம். 4 pillars of the knowledge இல்லையா. வைராக்கியம், discrimination and dispassion, சக்ஷம்பத்தி and முமுட்சுத்வம். நம்ம இப்ப நேரம் முமுட்சுத்துவத்துக்கு வந்துட்டோம் நேரம். So we have to first understand what is real and unreal.
if you don't understand what is unreal, then இந்த மாய வலை நம்மள சுத்தி ஒரு சிங்கம் ஒரு வலையில மாட்டிக்கும் இல்லையா, அந்த எலி கடிக்க அந்த கதையெல்லாம் தெரியுமே, அந்த மாதிரி நம்ம மாய வலையில மாட்டிக்குவோம். அப்போ நான் மாயாவை கடந்துட்டேன். மை டியர், நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். கிருஷ்ணர் சொல்லிட்டா, நீ என் கையை பிடிச்சுக்காம உன்னால மாய வலையில இருந்து வெளியில வரவே முடியாது. நான் தான் உன்னை வெளியில கொண்டு வரணும். அங்க என்ன ஆகுது? சரணாகதி வர்றது நீதான். அப்போ அப்படின்னா நம்ம இந்த வாழ்க்கையை எப்படிதான் வாழறது? வாழ்க்கை வாழு, குழந்தை பிறந்ததா சந்தோஷமா இரு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சா வருத்தப்படாத, இதுவும் கடந்து போகும். Everything will end one day. Nothing is change, is only the changeless thing. இன்னைக்கு எங்க அக்கா பையன் போயிட்டான், இல்லைன்னு சொல்லல, அதனால நம்ம எல்லாமும் சேர்ந்து போய் அந்த மயானத்துல உட்கார்ந்துக்க போறோமா? நோ, we are ஒரு 10-15 நாள் we are going to live our normal life. My sister is going to take class. போன ஞாயிற்றுக்கிழமை நாங்கெல்லாம் நானும் பானு எல்லாம் வந்து மனுஷனாவே இல்ல, அப்படியே மனுஷனாவே இல்லாம கரைஞ்சு ஒரிஞ்சு போயிட்டோமா? இல்லையே, இன்னைக்கு நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேனே. So it doesn't mean that I have forgotten. அந்த மாதிரி வைராகியம் கிடையாது. We are all, for example, you all been with me when we were grieving for the loss of my nephew. So அந்த loss இருக்கு, அந்த grief இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த நிலைமை எல்லாரும் ஒரு ஞானி ஒரு இடம் வீட்டுல மரணம் நடந்த இடத்துல எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்களா, ஒரு ஞானியும் அழுதாராமா. சார், நீங்க தான் பெரிய ஞானியாச்சு, நீங்க ஏன் அழுதுங்க? ஏ, நீ எல்லாமே இதே கத்திக்கு தான் போறேன்னு தெரியாம நீ எழுதிட்டு இருக்கேன், உன்னை பார்த்து நான் எழுதிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நம்ம எல்லாம் அதையே வச்சுட்டு இருக்க போறது, இதுவும் கடந்து போகும். We have to go beyond, 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 beyond. தாண்டி 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 போகக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதுதான் வைராகியம். அந்த வைராகியம் ஞானம் பேஸ்டா இருக்கணும். அந்த ஞானம் பேஸ்டா இருக்கணும்னா you have to make your self effort. அந்த இந்த செல்ஃப் எஃபர்ட்னா என்ன? சுய முயற்சி. எதுக்கு முயற்சி? இப்ப வந்து எனக்கு 70 வயசு ஆச்சு, நான் வந்து பரதநாட்டியம் கட்டிட்டு சித்ரா சுப்பிரமணியம் மாதிரி ஸ்டேஜ்ல ஆடணும்னு ஆசைப்பட்டானா அதுக்கு நான் எவ்வளவு செல்ஃப் எஃபர்ட் போட்டாலும் I am uselessly using my self effort. That is not with the real understanding. So I should know what do I mean by putting self effort with understanding. Real understanding na enna? எது முடியுமோ அதுதான் செய்யணும். நான் இன்னைக்கு வந்து வெயிட் ஏறிடுச்சு, 45 கிலோ ஆயிட்டேன், நான் 40 கிலோ குறைக்கணும் அப்படின்னா I can put effort. நான் 5 அடி கூட வளரல, நான் வந்து எங்க ஹஸ்பண்டுக்கு ஈக்குவலா ஆகணும், 5 அடி ஆகணும், நான் எம்பி குதிச்சா that self effort is a waste. எது முடியும்? So ஞானிஸ் know which are the fruitful self effort, which are fruitless self effort. Fruitless self effortல போய் நான் இந்த கதை வழியா நான் போக மாட்டேன், இந்த செவுறு வழியா தான் நான் போவேன் அப்படின்னு I am making self effort முட்டு மண்டதான் முடியும். So which is possible to be achieved and which is not possible, இந்த தெரிஞ்சு self effort model தான் putting self effort with right understanding. If your self efforts are towards right understanding, then the fruits are very, very fruitful. Appa and the right effort ennadhu? Or and or tree, let's imagine a tree now. There are roots and there is a shoot and there is a fruits are also there. First let's understand this self effort அப்படின்ற ஒரு மரத்துக்கு என்ன விதமான ஒரு ரூட்ஸ் வேண்டியது. ரூட் தான் அதோட நிக்க வைக்கிறது இல்லையா, வேர்கள். அதோட வேர்கள் என்ன அப்படின்னா ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி செல்ஃப் எஃபர்ட். அதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது ரைட் எஃபெக்ட். வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங்? ஹூ இஸ் கோயிங் டு டெல் மீ? யார் எனக்கு சொல்ல போறா? The teachings of scriptures, knowing them, going towards it again and again, and analyzing and understanding diligently, putting effort to understand is the other route. First route is putting self-effort with right understanding. For getting a right understanding, going back to scriptures and understanding the scriptures. If you are not able to understand the scripture, then go in search of company of holy people, satsangam.
சோ முதல்ல எஃபர்ட் போடணும், எந்த மாதிரி எஃபர்ட் போடணும்னு தெரியணும். தெரியலன்னா அதற்கான ஒரு நாலேஜ் தேடி போகணும். அந்த நாலேஜ் நம்மள குழப்பிச்சுன்னா அதை தாண்டிட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஓலியமன் கிட்ட போகணும். இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த ஸ்லோகன் கிட்ட இல்ல, மீனிங் மட்டும்தான் இருக்கு. ஒரு சின்ன குழந்தை இருந்தாலும் ரைட்டான ஒரு நாலேஜ கொடுத்தா அதை ஒத்துக்கோ. உன்னோட சத்குருவே இருந்தாலும் உனக்கு ஒத்துக்க முடியாதத சொன்னா தள்ளி போடு, தப்பு இல்லைங்கிற. சோ சின்ன குழந்தைகிட்ட கூட நம்ம சில விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, ஒரு குழந்தை வந்து சின்ன பொண்ணு, அதுக்கு 5 வயசு கூட இருக்காது, ஒரு ஸ்டூல் மேல நேர பிடிச்சுக்காம ஏறணும்னு குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. திருப்பி திருப்பி ரொம்ப அழகா இருக்கும் அந்த வீடியோ. அவங்க அப்பா வந்து என்கரேஜ் பண்ணிருப்பாங்க, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட், ஒவ்வொரு தடவை விழுந்து 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 கடைசியில ஏறி நின்றுடுவாங்க. சோ அந்த ஒரு விடாமுயற்சி அந்த குழந்தைகிட்ட நம்ம கத்துக்கலாம் இல்லையா? எனக்கு எத்தனை நானும் புரியவே இல்லைன்னு மண்டையை அடிச்சுட்டு இப்ப எனக்கு புரியுது இல்ல, 4 வருஷத்துக்கு முன்னால படிச்சப்போ ஒன்னும் புரியல. சோ இது எனக்கு புரியறதுக்கு எனக்கு பகவத்கீதை தேவையா இருந்துச்சு, அஷ்டோத்திர கீதை தேவையா இருந்துச்சு, குருஜியோட நாலேஜ் தேவையா இருந்துச்சு. அப்ப என்னோட கான்சியஸ்னஸ் இம்பியூரா இருந்ததோ என்னவோ அதை பியூரிஃபை பண்றதுக்கு எனக்கு நிறைய அட்வான்ஸ் கோர்ஸ் தேவையா இருந்துச்சு, நிறைய ஹாலோ அண்ட் எம்டி மெடிடேஷன் தேவையா இருந்துச்சு. ஹாலோ அண்ட் எம்டி மெடிடேஷன், அதுக்கப்புறமா என் வாழ்க்கையில ஏற்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதெல்லாம் அனலைஸ் பண்ணினேன். நம்ம எல்லாருமே பண்ணுவோம் இல்லையா? ஒரு பெரிய துன்பம் வந்துட்டான உட்கார்ந்து அழுதாலும் யோசிப்போம் இல்ல, யோசிச்சோம் இல்ல. அந்த யோசிக்க அப்பா சொல்ற மாதிரி ஒவ்வொரு அனுபவமும் வாழ்க்கையில வந்து நமக்கு வந்து ஒரு பாடமா அமையுது. ஒவ்வொரு தடை கற்கள் எல்லாம் படிக்கற்கள் அப்படின்னு சொல்லும்போது விழுந்து 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 விழுந்த போதுதான் நமக்கு அந்த ஒரு ஞானம் வந்து. So these are all the experiences which put us in the right path. So right understanding and understanding the knowledge and company of satsang will help this tree of self-effort to blossom. நல்ல strong மரமா ஆகும். அப்ப அது என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, there will be an inner awakening of the intelligence. நான் இதெல்லாம் அந்த படம் மாதிரி நான் போடுறேன், ஈஸியா ஒரே ஒரு படம் போட்டானா போறோம், அதுவே நமக்கு புரிஞ்சிடும். இன்னர் அவேக்கனிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கும். அதனால என்ன இன்னர் அவேக்கனிங்னா என்ன? இதுதான், திஸ் இஸ் ஹவ் இட் இஸ், இதுதான், இது வாழ்க்கையில இப்படிதான் இருக்கும். ஒரு பாட்டு நான் கூட பானு போட்ட ரிஷிஜி பாட்டு, திஸ் இஸ் யஹி ஹை ஜிந்தகி, இந்த வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். அது என்னவோ ஜெயபாதரையும் அந்த பாபரும் வேற ஒரு சிச்சுவேஷனுக்காக பாடுறாங்க. பட் அது வந்து குருஜி ரிஷிஜி வந்து அவ்வளவு அழகா வந்து நம்மளோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டு பார்த்து பாடி இருப்பாங்க. இதுதான் திஸ் இஸ் ஹவ் லைஃப். இதுல இருந்து நான் தப்பிச்சுட்டு சம்சாரத்துல இருந்து நான் தப்பிச்சுட்டு போகணும்னா ஞான தெப்பத்துல ஏறி அந்த சம்சார சாகரத்தை கடக்கணுமே தவிர இது வேண்டான்னு எந்த சம்சார சாகரத்தை விட்டு எங்க ஓடி போறேன்? எங்கேயுமே ஓடி போக முடியாது. So I know this is my life, this is how it is. அன்னைக்கு அந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து தெரியும், ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாரு. நான் வந்து எனக்கு 2 பொண்கள், நான் காப்பாத்தியே ஆகணும். நான் அழுதுன்னு உட்கார முடியாது, அழுதேன் 3 மாசம் ரூம் மூடிட்டு அழுதேன். அப்புறம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லை, எனக்கும் சாப்பாடு இல்லை. Then what? Come on, I have to face it, I have to come out of it அப்படின்னு ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டி அந்த 2 குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சு. See, these are all டிவில நம்ம பார்த்தா கூட this is a படிப்பினை. நமக்கு சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம திருப்பி திருப்பி எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்திருக்கணும் அப்படின்ற ஒரு இன்னர் அவேக்கனிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். Second, because of the inner awakening, we are able to take right decision in our life. So right decision is another fruit. And then we will be karma yogathila நம்ம இருந்துதான் ஆகணும். கர்ம யோகத்துல இருக்கும்போது ரைட் ஆக்ஷன், எதை செய்யணும் செய்யக்கூடாது, செய்யும் போது நமக்கு கர்மாவை வந்து ஜீரோலயே வைக்கிற மாதிரி you have to do all your actions should be in a neutral form. So அந்த நியூட்ரல் ஃபார்ம்ல வந்து ஒரு ஆக்ஷன் செய்யறதுக்கான ஒரு ஏதுவும் நமக்கு கிடைக்கும்.
புரியுதுங்களா? So what are all so இந்த மாதிரி ஒரு ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னா இந்த மாய வலையில மாட்டிண்டு பாண்டேஜ், there is no liberation. அப்பனா பாண்டேஜ்னா என்ன அப்படின்னு இதை மட்டும் பார்த்துட்டு we will stop even if it is a 10 minutes. ஏன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் தாண்டி தான் ஆரம்பிச்சோம், 5-10 தான் ஆரம்பிச்சோம். ஸோ இந்த பாண்டேஜ் அண்ட் லிபரேஷனுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்க்கலாம். பாண்டேஜ் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் பாஸ்ட் கர்மா, அது முதல்ல சொல்லியாச்சு. சோ இந்த பாஸ்ட் கர்மா அப்படின்னா என்னன்னா the impressions that we carry. பாடி போனாலும் நம்ம செத்து போகும்போது இந்த பிசிக்கல் பாடி தான் போகுமே ஒழிய all impressions are there embedded in our mind. The mind comes with the சச்சித் and அகங்காரங்கிறது வந்து கூடவே வரும். எந்த ஜென்மத்துல இந்த சத்து சித்து அகங்காரம் நம்மளை விட்டு போறதோ அப்பதான் அந்த அகங்காரம் இல்லாத அந்த சித்தம் பியூரிஃபை ஆகும்போது இந்த சித்தாகாசம் வந்து சிதாகாசமா ஆகும்போது அந்த மர்ஜர் வில் ஹேப்பன். அது குருஜி இன்னைக்கு அழகா அந்த மர்ஜரை சொன்னாரு. அந்த மர்ஜர் வில் ஹேப்பன் only when the dirt or the impurities of the consciousness is purified. So what are all the impurities of the consciousness? Vasanas. அதனால்தான் அதுக்கு வாசனானே பேர். ஒரு பெருங்காய டப்பால் இருக்க வாசனை போகவே போகாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்ட்ராங் வாசனா. So these vasanas are nothing but the impressions. காலையில இந்த காஃபி குடிக்காம என்ன இருக்க முடியாது, காலாவலி வந்துடும், எல்லாரையும் தூக்கி அடிப்பேன். சூடா காஃபி குடிக்கலாம். அப்ப அது குருஜி சொல்றாரு அது காஃபி வாசனா. If that coffee வாசனா is your able, say ஒரு வீட்டுக்கு போனோம், அன்னைக்கு ஏதோ ஒரு காஃபி குடிக்க முடியல, அந்த நேரத்துக்கு மனசு என்னது காஃபி 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 கட்டிங்கன்னா காஃபி கடை இருக்கா, காஃபி கடை இருக்கா, காஃபி கடையே இல்லை, அப்படியே போயிட்டே இருந்தோம். மணி 10 ஆச்சு, காஃபி மறந்து போச்சு. Then the coffee வாசனா is a weak வாசனா. எனக்கு காஃபி குடுக்கலையா, ஐயோ வேணும்ல இல்ல நல்ல. எங்க நாத்தனாரெல்லாம் ஒவ்வொரு கல்யாணத்துல ஒரு காஃபிக்காகவே கல்யாணத்தை 2 பண்ணிடுவாங்க. கல்யாணத்துல அப்படியே ஒரு எங்க அம்மா அழுதுதே இந்த காஃபிக்காக தான் சொல்லலாம். சோ அந்த மாதிரி சில சமயத்துல people have such strong vasanas that they will not be able to come out of it. So நமக்கு இருக்க vasanas are because of impressions create desires, cravings in our mind. அந்த crave ராக துவேஷா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அந்த ஷட்ரிபு அப்படின்றாங்க. அந்த ஷட்ரிபு வந்துடும். 6 உட்பகையவர்கள் ஒண்ணு பின்னால வாலபுருஷன் உள்ள வந்து உட்கார்ந்துட்டானா நம்மளோட நல்ல குணம், குட் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பேட் இம்ப்ரெஷன், சத்துவ சம்பத்தி எல்லாம் போய் அசூரி சம்பத்தி ஆயிடுவோம். பட்சம் இல்ல 24 சத்தம்பத்தி அப்படின்னு சத்துவ சம்பத்தி நம்ம கிருஷ்ணர் புரிஞ்சுங்க. கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்காரு தேவாசுர விபாக யோகத்துல நம்ம எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வச்சிருந்தாச்சு. நமக்கு நானே சொல்லியிருக்கேன், நம்ம கிட்ட என்னென்ன சத்துவ சம்பத்தி இருக்கு, என்ன ஆசூரி சம்பத்தி இருக்கு போட்டு இங்க இருக்கிறது இங்கே அங்க இருக்கிறதாங்க. இதான் அவங்க செய்ய சொல்றாங்க. வாசனை உன்னோட இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் எது ஸ்ட்ராங் இம்ப்ரெஷன், எது வீக் இம்ப்ரெஷன் நீயே பாரு. ஸ்ட்ராங் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் வீக் இம்ப்ரெஷன்ஸா மாத்து. சிலது வந்து ஸ்ட்ராங் குட் இம்ப்ரெஷன்ஸ், குட் வாசனாஸ் இருக்கும். என்கிட்ட குட் நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும். அந்த 4 நல்ல குவாலிட்டிஸை நான் மேம்படுத்தணும். கெட்ட குவாலிட்டிஸை வந்து நான் நல்ல ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் அ மைசர்லி பர்சன். தன்னோட பணத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டான், ரொம்ப மைசர்லி. பிச்சைக்காரன் வந்து பசியோட நின்னாலும் அவனுக்கு சாப்பாடு போட மாட்டான். இது என்ன ஒரு பேட் வாசனா, பேட் இம்ப்ரெஷன். So the vasanas are running in between like ஒரு ரிவர் மாதிரி. அது 2 கரைகளின் நடுவுல ஓடிட்டு இருக்கு. அது எதை நோக்கி ஓடுறது? இந்த பேட் சாக்கடையை நோக்கி போறதா, சமுத்திரத்தை நோக்கி போறதா? சாக்கடையை நோக்கி போடும்போது அதுக்கு கால்வா வெட்டி சமுத்திரத்தை நோக்கி போற மாதிரி செய்யும் போது நம்மளோட we are rechannelizing our bad vasanas into good vasanas. அப்போதான் வந்து we have to get rid of these vasanas. Vasanas only cause bondage. What do we mean by vasanas? The impressions which we are not able to overcome becomes the
the firmness of vasanas, the firmness of the desire, the cravings become vasanas, and those vasanas will cause bondage. நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்ச அப்புறமா ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, எது என்ன பந்தப்படுத்துது. லக்ஷ்மிக்கு நம்ம நிறைய பேசியிருக்கோம், அவங்களே வருத்தப்பட்டிருக்காங்க, கிராண்ட் டாட்டர் இப்படி ஆயிட்டாரு. அப்புறமா அவங்களே யோசிச்சாங்க, எது நல்லது, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிகளை பெத்துண்டு நொந்து நூலாயி கடைசியில இந்த ரூட்டுக்கு வருது, அந்த குழந்தை இந்த ரூட்ல இப்படியே இருக்கு. லக்ஷ்மிக்கு அப்ப அந்த ஒரு பாண்டேஜ்ங்கிறது ஒரு லிபரேஷன் ஆயிடுச்சு. She started feeling proud of her granddaughter, for whom she was feeling very sad. இந்த பொண்ணு கல்யாணத்துல என்னடா இருக்கு அப்படின்னு அவருக்கு புரிஞ்சு போய் she is proudly able to declare about her grandchildren now. So அந்த பந்தத்துல இந்த வீடு பட்ட உடனே லிபரேஷன், முக்தின்றது குருஜி என்ன சொல்வாரு, ஒரு சமோசாக்காக ரொம்ப ஆசைப்பட்டான் ஒரு பையன், சமோசா வாடா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒரு பெரிய தொட்டில அவன் தலைய போட்டு முங்கி, சமோசா வேணுமா, ஐயோ முதல்ல முடியா, நான் ஒரு மூச்சு விடுவேன், சமோசாவை அப்புறமா பாத்துக்கலாம், ரைட்? சோ அந்த மாதிரி இந்த மூச்சு விட முடியாம நம்மளை திணறடிக்கக்கூடியது இந்த ஃபர்ம்னஸ் ஆஃப் தீஸ் வாசனாஸ், நம்மளோட இம்ப்ரெஷன்ஸ், நம்மள பாஸ்ட் கர்மா நம்மள அப்படி ஒரு பந்தப்படுத்தும் போது அதுதான் நம்மளுக்கு பாண்டேஜ். இந்த பாண்டேஜ், இந்த வாசனாஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது we will put right self effort in the right direction to get rid of these vasanas, come out of all these vasanas, make all these strong vasanas weak vasanas. Then we are handling our bondages. When we handle the bondage and understand this is because of this. சுபா போன் பண்றா, எனக்கு மறுபடியும் ஹை ஃபீவர் வந்துச்சு, கோவிடா இருக்குமோன்னு பயமா இருக்கு, நான் டெஸ்ட் கொடுத்திருக்கேன். This will definitely a news that upsets a mother. ஐயோ போனது டிசம்பர்ல கோவிட் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்ப கோவிட்ல நம்ம வீட்டுல 2 பேரும் உசுறு போயிடுச்சு, அண்ணா பொண்ணு போயாச்சு, அக்கா பையன் போயாச்சு, நம்ம வாசலுக்கே வந்துட்டான். ஐயோ இப்ப சுபாவுக்கு 2வது தடவை வந்தா டெஃபினெட்லி என்னெல்லாம் அஃபெக்டா ஆகலன்னு சொன்னா நான் ஒரு மதரே கிடையாது. It is affecting me. But what is the knowledge that has been surrender it to Guruji. Guruji தான் சொல்றாருல, if you have me in your life, there is no misery in your life. Does it mean that I have Guru in my life, but still my sisters-in-law, is it not causing my misery to me? Yes, if I say எனக்கு குருஜி இருக்காது, இதெல்லாம் எனக்கு மிசரியே கிடையாதுன்னா நான் ஒரு பைத்தியம். No, there is misery, but Guruji's knowledge, the Guruji has given me that much of strength, and I have faith in that strength that I will handle this misery eventually and I will come out of it. அப்படின்ற ஒரு faith எனக்கு இருக்கு. That is because I have surrendered myself to my Gurudev. அப்படின்னா நீ போன வாரம் உங்க அக்கா பையனுக்காக நீ பிரார்த்தனை பண்ணிக்கலையா? Yes, I did. There was a strong prayer asking Gurudev to take care of this situation, help us all to handle this situation. But karma of that soul is beyond my capacity, beyond the strength of my prayer. I can't do. I could have prayer பண்ணி எல்லாத்தையும் மாத்த முடியும்னா ஓஹோ பண்ணலாமே. அங்கதான் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி செல்ஃப் எஃபெக்ட் வருது. I can pray. என்ன ப்ரே பண்ணணும்? Sister son should become well. அவன் சீக்கிரம் நல்லா ஆயிடணும். Complications are too much. But at the same time, my intellect tells me that இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது 2 லங்ஸும் கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆயிடும் போது it is very difficult for a person to come out of it. But still, எனக்கு கோவிட் வந்தப்போ my condition was so bad. There is no reason that how I survived this COVID. அது எனக்கு புரியவே இல்லை. Because
I had some more karma, பிராரப்தா எனக்கு இருந்தது. அதனால குருதேவ் வந்து இந்த உடல்லே இருந்து நீ பிராரப்தம் முடிச்சிட்டு கிளம்பு, go back அப்படின்னு என்ன நினைச்சாரு. My sister also, my sister had, நானா பரவாயில்ல, என் சிஸ்டருக்கு வந்த ஒரு சிவியர் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸ், she could not have survived at all. ஜனனியோட அம்மா போயிட்டா, சமாளு போயிட்டா, பிரசாத் சமாளு போயிட்டா, யங்ஸ்டர்ஸ் போயிட்டாங்க, நானும் எங்க அக்காவும் ஓல்ட் பீப்புள் here. Then it only makes me understand that there is some purpose. I have something has to be done. பகவான் வந்து என்ன ஒரு கருவியா எதுக்கும் உபயோகப்படுத்துறதுக்காக என்ன வச்சுட்டு இருக்காரு. அவன பிரசாதோட கர்மா முடிஞ்சிடுச்சு, நீ வாப்பா, நீ எல்லாம் சுத்தமாயிட்ட, என்னோட வா அப்படின்னு he is gone. எப்ப நம்ம வந்து ஒரு தோட்டத்துக்கு போனா கூட அழகான மலர் fully blossomed flower தான் நம்ம பறிப்போம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பகவான் அவர் it is a blossomed soul. Come on, enough of it. Everything else they will, your wife and your children, your parents and your aunts and uncles, they will read their prarabdha karma and they will come back to me. So this understanding when you have, then only you are not bonded. Then you become liberated with all these bondages as quickly as possible. We are going to see FIR reduction, the frequency of getting disturbed, the intensity of the disturbance, and the recovery of recovery of that தாக்கத்திலேருந்து வெளியேற வர பீரியட், இதெல்லாம் நம்ம ரிடியூஸ் பண்ண போறோம். Okay, so what we have seen today the reflections of Rama, the real unreal புரிஞ்சிட்டோம், மாய வலைனா என்னன்னு புரிஞ்சிட்டோம், எது நம்மளை பந்தப்படுத்துதுன்னு புரிஞ்சிட்டோம், அந்த பந்தத்திலேருந்து வெளியே வர்றதுதான் லிபரேஷன் புரிஞ்சிட்டோம். அந்த பந்தத்திலேருந்து வெளியில வரணும்னா நான் என்ன பண்ணணும்னா ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கணும், டெலிஜென்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாட்டானா யார் சொல்லி கொடுக்கணும் அங்க போய் கத்துக்கணும். Then that is my self effort. If I put all this self effort, the fruits are very very fruitful, which are all the right understanding of the life and the awakening of the inner consciousness, inner intelligence, which will enable me to take right decisions. Then my karma will be neutral. Slowly my consciousness will become purified at one point of time, and we will all be liberated. Jai Gurudev.